பாரசீக வளைகுடாவும் ஓமன் வளைகுடாவும் இணைக்கும் ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகின் மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் ஒரு பெரிய பகுதி இந்த குறுகிய பாதை வழியாகவே நடைபெறுகிறது. தற்போது இந்த பகுதியில் நிலவும் பதற்றம் உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்தி வருகிறது. ஈரானின் அதிகாரபூர்வ கடற்படை கணிசமான அளவு சேதமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஈரான் மரபுசாரா போர் முறைகளை கையில் எடுத்துள்ளது. பயிற்சியளிக்கப்பட்ட டால்பின்கள் கன்னிவெடிகளை சுமந்து சென்று இலக்குகளை தாக்கும் வகையில் டால்பின்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இவை அமெரிக்க போர்க்கப்பல்களை ரகசியமாக தாக்க பயன்படுத்தப்படலாம். துல்லியமான தாக்குதல் டால்பின்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவை என்பதால் அவற்றை ஆயுதங்களாக மாற்றுவது எதிரி நாட்டு படைகளுக்கு பெரும் சவாலாக அமையும். பனிப்போர் காலத்திலிருந்து இத்தகைய விலங்குகள் இராணுவ பணிகளில் பயன்படுத்தப்பட்டாலும் தற்போதுள்ள சூழலில் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தனது தாக்குதல் எல்லையை அமெரிக்காவுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படும் அண்டை நாடுகள் மீதும் திருப்பியுள்ளது. அரபு மன்னர்களுக்கு எச்சரிக்கை. ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்க படைகளுக்கு தளம் வழங்கியுள்ள அரபு நாடுகளின் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களின் அரண்மனைகள் இலக்கு வைக்கப்படும் என ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் மஹ்மூத் நபியான் எச்சரித்துள்ளார். வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள இராணுவ தளங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தமானவை. ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அந்த நாடுகளும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பது ஈரானின் நேரடியாக எச்சரிக்கையாக உள்ளது. ஈரான் வரும் நேரடி மோதலில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல்வேறு வழிகளில் பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. கடலடி கேபிள்கள் உலகின் இணைய போக்குவரத்தை சுமந்து செல்லும் கடல் அடியிலான கேபிள்களை துண்டிப்பதன் மூலம் டிஜிட்டல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்த ஈரான் திட்டமிடலாம். ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதன் மூலமோ அல்லது அங்குள்ள கப்பல்களை தாக்குவதன் மூலமோ கச்சா எண்ணெய் விலையை விண்ணை தொடச் செய்து உலகச் சந்தையில் குழப்பத்தை உண்டாக்குவது ஈரானின் ஒரு முக்கிய உத்தி. ஈரானிய தலைமைகளுக்குள் தற்போதைய சூழலை எப்படி கையாள்வது என்பதில் இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது. மிதவாதிகளை பொறுத்தவரை போரினால் நாடு ஏற்கனவே சோர்வடைந்துள்ளது என்றும் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் விரும்புகிறார்கள். கடும் போக்குவாதிகள் மென்மையான அணுகுமுறை பலவீனமாக கருதப்படும் என்றும் ஆக்ரோஷமான பதிலடி மட்டுமே அமெரிக்காவை தடுத்து நிறுத்தும் என்றும் நம்புகிறார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த மோதல் வெறும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலாக இல்லாமல் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் ஒரு விவகாரமாக உருவெடுத்துள்ளது. ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடையும் பட்சத்தில் கடல் அடியிலிருந்து கிளம்பும் இந்த புதிய வகை அச்சுறுத்தல்கள் போரின் போக்கையே மாற்றக்கூடும். உலக நாடுகள் தற்போது பாரசீக வளைகுடாவின் அடுத்த கட்ட நகர்வுகளை மிகுந்த கவலையுடன் கவனித்து வருகிறது. ஈரான் அமெரிக்கா மோதல் புதிய கலை யதார்த்தங்களும் பொருளாதார தாக்கங்களும் 2026 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் சூழல் 1970களுக்கு பிந்தைய மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை உலகுக்கு ஏற்படுத்தியுள்ளது. இப்போதைய சூழல் வெறும் கடற்படை மோதல்களை தாண்டி நேரடி போர் மற்றும் பொருளாதார தடைகளை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மூடல் மற்றும் பொருளாதார பாதிப்பு. பிப்ரவரி 28, 2026 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை அதிகாரபூர்வமாக மூடியது. நீரிணை மூடப்பட்டதால் எண்ணெய் டேங்கர்களினுடைய போக்குவரத்து 70% சரிந்தது. தற்போது 180க்கும் மேற்பட்ட கப்பல்கள் நீரிணைக்கு வெளியே நங்கூரமிட்டு காட்டு இருக்கிறது. மார்ச் மாதம் 2026 வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மாதத்தில் கச்சா எண்ணெய் விலை மிகப்பெரிய உயர்வை சந்தித்தது. இது எரிசக்தி மட்டுமின்றி அலுமினியம் மற்றும் உரச்சந்தையிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகையினால் ஈரானுக்கு இதுவரை சுமார் $4.8 பில்லியன் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பென்டகன் மதிப்பிட்டுள்ளது. 2003 ஈராக் போருக்கு பிறகு மத்திய கிழக்கில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை இதுவாகும். விமானம் தாங்கி கப்பல்கள். அமெரிக்கா தனது 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல் குழுக்களை ஒரே நேரத்தில் இந்த பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது. பல தசாப்தங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய படைவலிமை இங்கு குவிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல். குவைத்தில் உள்ள கேம்ப் பியூரிங் உள்ளிட்ட பல அமெரிக்க இராணுவ தளங்கள் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் கடுமையான சேதங்களை சந்தித்துள்ளது. தற்போது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் நிரந்தர தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து வருகிறது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை. பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை.
அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தையும் ஈரானின் 10 அம்ச திட்டத்தையும் 2 நாடுகள் மேற்க மறுத்துவிட்டன. ஈரானின் புதிய உச்ச தலைவராக சையது முஜ்தபா கமேனி பொறுப்பேற்றுள்ளார். அவர் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளார். 2 கப்பல்கள் ரேடார் மற்றும் AIS கண்காணிப்பு தவிர்த்துவிட்டு ரகசியமாக செல்லும் 2 கப்பல்கள் மூலமாக ஈரான் தனது வர்த்தகத்தை தொடர முயற்சிக்கிறது. கன்னிவெடி அச்சுறுத்தல். ஈரான் சுமார் 2000 கடல்சார் கன்னிவெடிகளை ஹோர்முஸ் நீரிணையில் இட தயாராக உள்ளதால் உளவு தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த பாதையை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த முடியாததாக மாற்றக்கூடும். பினாமி போர். ஜோமனுடைய ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பாப்பல் மண்டோ நீரிணையை மூடுவதன் மூலமாக அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அதே சமயம் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் ஒபெக் அமைப்பில் இருந்து வெளியேறி ஆசிய சந்தைகளில் ஈரானுக்கு போட்டியாக தங்களை நிலைநிறுத்த முயற்சிப்பது பிராந்திய அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக அமைந்துள்ளது. இப்போதைய பதற்றம் தணியாவிட்டால் உலகளாவிய பணவீக்கம் மற்றும் உணவு பாதுகாப்பின்மை போன்ற பல நாடுகளை பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். புதிய உலகப் போரின் நிழலில் ஒரு பிராந்திய நெருக்கடி. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளுமே தங்களின் கௌரவம் மற்றும் அதிகார இருப்பு ஆகியவற்றை பணயம் வைத்துள்ள இந்த மோதல் வெறும் இராணுவ வலிமையை பொறுத்தது மட்டுமல்ல, இது ஒரு உளவியல் மற்றும் பொருளாதார யுத்தமாகும். 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஆடுபிடி ஆட்டம் பின்வரும் முக்கியமான விளைவுகளை உலகுக்கு உணர்த்துகிறது. 1. ராஜதந்திரத்தின் தோல்வியும் இராணுவ பிடிவாதமும். கடந்த காலங்களில் எட்டப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் வலிமை மட்டுமே தீர்வு என்ற கடும்போக்குவாதிகளின் கருத்து ஈரானின் மேலோங்கி வருகிறது. மறுபுறம் அமெரிக்கா தனது பொருளாதார தடைகள் மற்றும் கடற்படை முற்றுகையின் மூலமாக ஈரானை மண்டியிட வைக்க முயல்கிறது. ஆனால் இத்தகைய தீவிரமான அழுத்தங்கள் ஈரானை மேலும் ஒரு ஆக்ரோஷமான மரபுசாரா போர் முறைக்கு, அதாவது டால்பின் வெடிகுண்டுகள், கடலடி கேபிள் தாக்குதல் போன்றவை நோக்கி தள்ளியுள்ளது. உலக பொருளாதாரத்தின் பலவீனம். ஹோர்முஸ் நீரிணை போன்ற ஒரு சிறிய கடல் பகுதி அடைக்கப்பட்டால் அல்லது அங்கு ஒரு போர் வெடித்தால் ஒட்டுமொத்த உலகமும் எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்பதை இந்த நிகழ்வுகள் மெய்ப்பிக்கிறது. எரிசக்தி சந்தையில் ஏற்படும் சிறிய சலனம் கூட ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உற்பத்தி மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகளை நேரடியாக பாதிக்கிறது. இது வளர்ந்து வரும் நாடுகளை பெரும் பொருளாதார வீழ்ச்சிக்கு தள்ளும் அபாயத்தை கொண்டுள்ளது. பிராந்திய நாடுகளின் இக்கட்டான நிலை. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் அமெரிக்காவின் பாதுகாப்பு குடைக்குள் இருந்தாலும் ஈரானின் நேரடி அச்சுறுத்தலுக்கு அஞ்சுகிறது. ஒருவேளை போர் மூண்டால் அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போராக மட்டும் இருக்காது, மாறாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்குக்கும் ஒரு தீப்பிழம்பாக மாறும். இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்வுக்கும் மனிதாபிமான நெருக்கடிக்கும் வழிவகுக்கும். எதிர்கால போர் முறைகளின் முன்னோட்டம். எதிர்கால போர்கள் வெறும் ஏவுகணைகளால் மட்டும் நடத்தப்படாது. அவை தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயற்கை, அதாவது விலங்குகளை ஆயுதமாக்குதல் போன்ற விசித்திரமான முறைகளில் அமையும் என்பதற்கு இந்த 2026ஆம் ஆண்டு பதற்றங்கள் ஒரு சாட்சியாக உள்ளது. அமைதிக்கான கதவுகள் இன்னும் முழுமையாக மூடப்படவில்லை என்றாலும் இரு தரப்பிலும் நிலவும் அவநம்பிக்கை ஒரு பெரிய போருக்கான முகாந்திரமாக தெரிகிறது. ஒரு சிறு தவறு அல்லது தவறான கணக்கீடு கூட உலகை மீள முடியாத பேரழிவுக்குள் தள்ளக்கூடும். எனவே சர்வதேச சமூகம் வெறும் பார்வையாளராக இருக்காமல் 2 நாடுகளுக்கும் ஒரு பொதுவான இணக்கப்புள்ளியில் இணைக்க வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். வல்லரசுகளின் பிடிவாதம் சாதாரண மக்களின் வாழ்க்கையை பலியிடக்கூடாது என்பதே தற்போதைய உலகளாவிய எதிர்பார்ப்பு.